Ruby White Town Legends taking on Mahi Strikers. The home captain, Nayan Sham. Head. It is the call. It's a tail. Heads is the call. It's tail. Well, that's the news from the center. The Ruby White Town Legends have won the toss and have opted to bat first. And the team structure you are just seeing here. For the Ruby team, the Nayan captain, Ayush Sharma. Nayan konja na sonna mari patchy form da. Let us see what he can do. And then you have Ayush Sharma as his partner, 8 matches. And very interestingly, Pankaj Yadav is in and he is going to start the bowling. 11 matches, 9 wickets. சுமாரதான் பட்டுது, அடிக்க வேண்டிய பந்து தான். பட் ஓபன் ஸ்பேசஸ்ல ஒரு டீசர் ஆஃப் சேஸ். கண்டிப்பா பாடி வார்மா இருக்கும்னு சொல்லலாம் அந்த ஃபீல்டருக்கு. பிராண்டி கீரி எப்படியோ 2 ரன். சரியான அடிங்க அது. முதல் ஷாட் சுமார் சொல்லி 2 ரன் தான் கட்சிது. இது ஒரு மீட்டி ப்ளோ. அந்த கிளேர் பாருங்க. இந்த வாட்டி மேல போட்ட பந்து இறங்கி வெளுத்து வாங்கியிருக்கார் ஸ்ரீராம் கேபிட்டல் 4. நேரா போயிருக்காரு. போன ஓவரோட கடைசி பால் ஸ்ரீராம் கேபிட்டல் 4. இந்த ஓவரோட முதல் பால் கேப்டன் நான் அடிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 அடிச்சிருக்காரு. காத்துல கேட்ச்ங்கிற குரல். ஃபீல்டர் பின்னாடி போறாரு. ஸ்ரீகரன் அம்மா கேட்ச். என்னைக்குமே ஈஸி கிடையாது பின்னாடி ஓடி போய் பிடிக்கிறது. அண்ட் நீங்க சொல்லிட்டு இருக்கிற அந்த பிரஷர் ரிலீஸ் ஷாட் வருமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கான முயற்சி இருந்தது. Looks to play the big shot, undone by the bounce. He's gone for 17, 26 for 1. ஒரு இன்வாலண்டரி ஷாட். ஆனா ஸ்ரீராம் கேபிட்டல் 4. பால் எவ்வளவு பெரிய ஒரு அன்லக்கியாங்க தர்ஷன் இருந்திருக்கிறாரு பாருங்க. பெரிய ஒரு அன்லக்கி தர்ஷன். இப்படிதான் அவுட் ஆகணும்னு எழுதிருக்குது. தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி. தர்ஷன்னால அதை நம்பவே முடியல. All right, then Darshan Rajagopal walks back for 4, 31 for 2, Ruby White Town Legends. Mahi Strikers PPL பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இங்க ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4. ஸ்டெம்பி கரண் கண்ணனுக்கு 2வது ஓவர்ல 2வது விக்கெட். ஆயுத் கான். அன்பார்ச்சுனேட் விக்கெட்டா இருந்தாலும் நான் நல்லா போட்டு விக்கெட் எடுத்தாலும் அந்த செலிப்ரேஷனுக்கு குறையே இல்ல. Quick hands behind the stumps to see the back of Ayush Sharma, who goes for 15. புது பேட்டர். எல்லாருக்கும் புதியவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஒரு 4 வாய்ப்பு கிடைக்குமா? குயிக் அவுட் ஃபீல்ட் டைவ போட்டாலும் ஸ்ரீராம் கேபிட்டல்ஸ் 4 வரும் ரோஹனுக்கு. பேக் ஃபுட்ல போனாரு. பெரிய அப்பீல். அம்பீருக்கு ஒரு மிரட்டல் விடுக்கிறாங்க. கையை தூக்கி இருக்கிறாரு. கோயோ செம ஒரு அப்பீல் மூலமா கிடைச்ச ஒரு விக்கெட் நினைக்கிறேன். ரெவியூ போயிருக்கா ஸ்ட்ரைட் அவுட். கரண் கை தூக்குற வரைக்கும் கத்துறத நிறுத்தல. பாத்தீங்களா? ஒரு 10 செகண்ட் கத்திக்கிட்டே இருந்தாரு. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. இம்பாக்ட் இன் லைன். என்னங்க அம்பையர்ஸ் கால் சொன்னல. அம்பையர்ஸ் கால் அதுதான் அவரோட அந்த அப்பீல். தைரியமா கேட்கணும். The replay and the ball tracking shows Rohan Bhatti goes for 4. ஐயோ ஆனா இந்த தடவை வெத்த டர்னோட எடுத்திருக்கிறாரு. ஸ்டாண்ட்ல தூக்கி அடிச்சிருக்கிறாரு. சீக்கம் ஹலோ 6. பாரத் ஆக்ரோஷத்தை கொஞ்சம் காமிக்கிறாரு. இந்த தடவை ஓபன் பண்ணி இருக்கிறாரு. ஃபீல்டர் கையில போகும். ஆமா ஆயுஷ் விரிச்ச வலையில எங்க பாரத் விழுந்திருக்கிறாரு. To go over the fielder, Bharat Rawat goes for 8. Quick stay. திரும்பவும் பாருங்க. ஐ பாலுக்கு மேல போடுற பால். இதுதான் கொஞ்சம் கஷ்டம். லோ ஃபில்டர் தான் வந்திருக்கு. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 இந்த ஓவர் முடிவடைகிறது. பெரிய ஷாட். நல்ல கனெக்ஷன். ஆக்சுவலி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலையா இருந்தது. ஒரு ஃபுல் டாஸா எடுத்து ஆடி இருக்காரு. ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 போலர் தலைக்கு மேல. இந்த வாட்டி ஷாட்டா போட்டிருக்காரு. சரியான ஷாட். அந்த சீக்கம் ட்ரம் ஜஸ்ட் மிஸ் பண்ணி ஒரு சீக்கம் ஹலோ 6க்கு போயிருக்கு. மறுபடியும் ஷாட்டா போட்டிருக்காரு. இந்த வாட்டி லாங் ஆன் திசையில போயிருக்கு. அந்த ஃபீல்டரையும் தாண்டி போகும். பேக் டு பேக் சீக்கம் ஹலோ 6s. அனீஷ் கௌதம் எட்ஜ் 4. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 ஓட ஸ்ரீகரனோட அக்கவுண்ட் ஓபன் ஆகுது. சரியான டைமிங் இல்ல. இந்த அக்கேஷன்ல மிட்லிங் அவுட் சைடு ஆஃப்ல பட்டதுனால இன்னொரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 சிவாக்கு. நேரா போயிருக்காரு. பெரிய ஷாட். லாங் ஆன் கட் பண்ண முடியாது. இன்னொரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 இந்த ஓவர்லயே 3வது பவுண்டரி.
நல்ல ஷாட், ஆனா நேரா ஃபீல்டர் கையில. ஸ்ரீகரன் எதிர்பார்த்திருக்க மாட்டார் இந்த பால்ல விக்கெட் வந்திருக்கும் சொல்லிட்டு. நல்ல கேட்ச் கேப்டன் ராகவ் கோயால் கிட்ட இருந்து. Good catch taken by Raghav. Gautam makes 39 for. போன் அப்பதான் இன்னொரு வாட்டி அடிக்க போவார். இப்போ அடிக்க போயிருக்கார். திருப்பி இன்னொரு டிராப் கேட்ச். ஃபுட்பால் கோல் கீப்பர் மாதிரி பேரி பண்ணி விட்டுருக்கார் லைன் மேல. சீக்கமலோ 6. ஜஸ்ட் ராய்கிரன் அழகான அடிங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாட்ஸ் ஆஃப் தி ஈவினிங். சிவா பிளேட்ல இருந்து லாஸ்ட் பால்ல 6 ரன். சீக்கமலோ 6. 17 முடிவில் 148க்கு 6. சிவா பாயிறார் 37க்கு. வெல்த் வாங்கியிருக்காருங்க சிவா. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 பிஹைண்ட் ஸ்கொயர் ஆன் சைட்ல. ஒரு சீக்கி ஷாட் கேட்ச் ஆகுமா? ஃபீல்டர் தோறுத்துறாரு. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 வந்திருக்குது. எங்கெங்க இவருக்கு ஃபீலிங் நிப்பாட்டுறது? வல்ச்சு விட்டுருக்காரு ஆன் சைட்ல. டாட் பால் முக்கியமான விஷயம். விக்கெட் தி பெஸ்ட் டாட் பால் இன் தி புக். அட்டகாசமான போலிங்க. லத்வாலுக்கு ஒரு விக்கெட். Adil Ayub Tunda goes for 24, 170 for 7 legends. லாஸ்ட் டெலிவரி. யார்கர் போட போய் ஸ்கூப் பண்ணி விட்டுருக்காரு பிரேம்ராஜ். திருப்பி காத்துல போயிருக்கு. நல்ல கேட்ச். பேக் டு பேக் குட் கேச்சஸ். 2 டாட் பால் முக்கியமான விஷயம். அதுவும் டெத் ஓவர்ஸ்ல. ஆஹில் கச்ரு. The Mahesh Strikers to almost cement that second spot need 171 runs at 8.55 runs and over. நல்ல சேனல்ல ரன்னிங் பிட்வீன் விக்கெட். ரிஸ்க் எடுக்கிறாங்க. மாங்காடி அடிச்சிருந்தா ரன் அவுட்டுக்கு வந்திருக்கும். ரிப்புக்கு போட்டாரு. ஒரு லக்கி பவுண்டரி. ஸ்ரீராம் கேபிட்டல் இங்க ஆஹிலுக்கு வரும். அம்பையர் சொல்லும் போதே அடிச்சிருக்கிறாரு பாருங்க. சீக்கம் ஹலோ 6 இந்த பச்சிலம் பையனிடமிருந்து. ஆக நல்லா சுழட்டி விட்டாரு. விடு விக்கெட்டுக்கு மேல உயரமும் இருக்கு தூரமும் இருக்கு. கண்ணா அந்த ரவுண்ட்ல அடிச்சிருந்தா ஒரு 50,000 கிடைச்சிருக்குதும். சீக்கம் ஹலோ 6 ஸ்டெப் அப் பண்ணி சைட் ஸ்கிரீனுக்கு மேல கேட்ச்ல ஒரு குரல் இருக்குது. ஆனால் இறுதியில் பேட்டருக்கும் பவுலருக்கும் நடக்கக்கூடிய அந்த பேட்டிலில் பவுலரே வெற்றி பெறுவார். ஏனால் பேட்ஸ்மேனுக்கு அவுட் ஆனா அந்த ஒரு பாலோட முடிஞ்ச பவுலருக்கு இன்னும் 2-3 பால் இருக்கும். நல்ல ஒரு ஃபீல்ட் செட். To see the back of Ahil Kachru, who goes for 12, 20 for 1. Mahesh Strikers. நல்ல ஷாட். ஒரு அக்ரெசிவ் இன்னும் கன்டினியூ ஆகுது. திரும்பவும் அதில் துண்டாவ செம்ம அடி. மிடு விக்கெட்டுக்கு மேல ஸ்ரீராம் கேபிட்டல் 4 ஷாட்டா போட்டிருக்கிறாரு. ஒரு கட் ஷாட். ஒரு கேப்ப பார்த்திருக்கிறாரு சௌரவ். இது ஸ்ரீராம் கேபிட்டல் 4 அடிச்சு போட்டிருக்காரு. முதல் பால் ஃபீல்ட உள்ள வச்சுட்டு ரொம்ப தவறான டெலிவரி. ஸ்கொயர் லெக் உள்ள, ஷார்ட் ஃபைன் உள்ள. சோ ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 சௌரவ் இந்த மாதிரி தூக்கி போட்டிருக்காரு. பேட்டர் அந்த அழைப்புதழை ஏத்துக்கிட்டு ஒரு சரியான 6 நேரா. அதுக்கு தாங்க நல்ல அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறாரு. பட் கேப்ப லோகேஷ் கச்சிதமா கண்டறிஞ்சதுனால தாகிர் பட் அங்க எதுவுமே செய்ய முடியாது. சூப்பர் ஸ்வீப். அங்க ஷார்ட் ஃபைன் ஃபீல்டர் கடந்து போனா மறந்து போக வேண்டியதான் போல. மற்றும் ஒரு பவுண்டரி. ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 இந்த ஓவரோட 2வது. டாஸ் டாப் தூக்கி அடிச்சிருக்காரு கவர் திசையை நோக்கி. 3வது பவுண்டரி இந்த ஓவர்ல. சௌரவ் played on against the run of play. ஒரு விக்கெட் இங்க வந்திருக்கு. சிவ சுபாஷ் ஹிட்டிங் ஆர்க்குக்கு வெளியில பந்த வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு வீசலாரு லோகேஷ். Partnership broken 68. Lokesh going for a well-made 41, 88 for 2. பாதி கிரவுண்ட்ல இருந்து ஓடி வந்தாருன்னு நினைச்சாங்க பாத்தீங்கல்ல. ஸ்டெப் உடைஞ்சிருக்குது. ஸ்டெப்ப காலி பண்ணிருக்காரு சிவசிவா எடுத்த விக்கெட். ரொம்ப முக்கியமான விக்கெட். ரித்திகோட விக்கெட். என்னையா 6 அடிச்சீங்க இந்தாங்க அப்படின்னு ஸ்டெப்ப அவர் காமிச்சார் ரித்திக். அவரு பூந்து லாரியா ஓடிட்டாரு. To send Hrithik Sharma back for 9, 101 for 3. Mahesh Strikers. நல்ல ஷாட். ஹேண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாரு. அவுட் ஃபீல்ட் கிளியர் பண்ணி இருக்கிறாரு. எப்படியாச்சும் இப்படி அடிக்க வச்சிருப்பேன். கேட்ச் இட் அப்படின்ற ஒரு குரல். அதான் நான் இவ்வளவு நேரம் பிரெஞ்சுல சொல்லிக்கிட்டு இருந்தேன். பட் இட் இஸ் ஓகே. இங்க கேட்ச் அப்படின்னு ஆதில் துண்டா புடிச்சாரா இல்லையா? சிவா
நீங்களா சிவசிவா? ஆனா இப்ப கண்டிப்பா செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபேர் கேட்ச் ஆன்ட்டு. Slippery conditions to send Raghavan back for 3 off 5. 117 for 4. அப்படின்னு நான் சொன்னேன். நிறுத்தி நிதானமா, எனக்கு தெரியும் எந்த பால்ல 4 அடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஓ கொஞ்சம் அதிர்ஷ்டமங்க ராகவ் கோயலுக்கு. தொடர்ந்து இந்த பவுண்டரி தேடிக்கிட்டே இருந்தாரு. 13 பந்துகளுக்கு அப்புறம் ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 ராகவுக்கு பெரிய பினிஷக போலருக்கு இருக்கு. ஸ்டம்ப தட்டி தூக்கி இருக்காரு. அண்ட் கடைசி பால்ல ஒரு விக்கெட். ராகவ் கோயல் 3 ஸ்டம்ப. Raghav Goyal departs for 11. It's 140 for 5. ஓ லேசான கலெக்ஷன், பட் அது போதுமே. ஓவரோட துவக்கத்திலே ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 புல் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான கால். லாங் ஆஃப். இந்த முறை எந்த தவறும் இல்ல. கேப்டன் தலைவன் இருக்கின்றான் என்று சொல்லும் வகையில நேயன் ஷாம் காங்கேயன். Srikaran goes very quickly for 6. 149 for 6. அதாங்க அந்த ஃபுல் டெலிவரி, அது தெரியும். கச்சிதமா கணிச்சார் சௌரவ். ஒரு கால்குலேட்டட் ரிஸ்கிங் அது. ஃபுல் ஒரு வீசி வீசிருக்காரு கரண் கண்டன். நல்ல கனெக்ஷன் இல்ல திரும்ப. அண்ட் சிங்கிள்ஸ் மைண்டே பண்ண மாட்டாங்க. பிளாக் ஆல் நேரா bowler கையில. அண்ட் கீப்பர் கிட்ட த்ரோ போடுங்க அப்படின்னாரு கேப்டன். அதெல்லாம் வேண்டாம், ஸ்டம்ப தட்டி விடுறான் இருக்க சிவ சுபாஷ். ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட்ஸ்க்கு ஒரு ஹீரோவா திகழ்ந்திருக்காரு. அண்ட் தொடர்ந்து தோல்விகளுக்கு அப்புறம் 2 பேக் டு பேக் வெற்றி. The Ruby White Town Legends batted first. Shiva Subhash, again the hero. 51 not out of 29 deliveries. Anish Gautam played a very good hand.